முன்னாள் எதிரி இன்று இதயங்கள். ஒரு அழகான கிராமத்துக்கு அருகே ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அங்கே சிங்கம், புலி, மான், குதிரை, யானை, பல்வேறு பறவைகள் போன்றவை வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அடர்ந்த காட்டில் மனிதர்கள் தங்கள் தேவைக்காக மரங்களை வெட்டத் தொடங்கினர். காடுகளோ அழிந்தது. பறவைகள் தங்கள் வாழிடங்களை விட்டு வெளியேறின. ஆனால் சிங்கமும் புலியும் மற்றும் தன் வாழிடங்களை விட்டு வெளியேறவில்லை. சிங்கம் பசியால் சோர்வடைந்தது. புலி இரையை தேடி அலைந்தது. ஒரு மான் ஆற்றின் அருகே நீர் குடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த புலி பசி பட்ட சோம்பால் மறைந்து அது பாய தயாரானது. அதே நேரத்தில் அந்த மானை பார்த்த சிங்கமும் அந்த வழியே வந்தது. புலியை பாய்ந்தது, சிங்கமும் பாய்ந்தது. அதிகாரமும் அகிலம் ஆகிய இரண்டும் மோதின. மானும் ஓடி மாயமாகிவிட்டது. இரண்டும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டனர். சண்டையின் இறுதியில் சிங்கம் யோசித்தது, முதலில் புலிதானே வந்தது, நாம் விட்டு கொடுத்து போயிருந்தால் 2 பேரும் உணவை சரிபதியாக பிரித்து கொண்டிருக்கலாம். தன் தவற்றை உணர்ந்த சிங்கமும் புலியும் தன் தவற்றை உணரத் தொடங்கியது. இருவரும் சமாதானமாக போய்விட்டார்கள். பசியை மட்டுமில்ல, பாசத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நாளிலிருந்து சிங்கமும் புலியும் முன்னாள் எதிரிகள் இன்று இதே தோழர்கள் ஆனார்கள். இதுபோல் நம் வாழ்வில் மனிதர்கள் செய்யும் தவற்றை உணர்ந்து சமாதானமாக போய்விட்டால் வாழ்வில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.